வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ் ஸ்ரீகுமார். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அம்பேத்கர் இது பெயர் அல்ல, ஒடுக்கப்பட்ட மக்களின் உயிர் மூச்சு. அம்பேத்கர் இது பெயர் அல்ல, புரட்சியின் வாள் வீச்சு. அம்பேத்கர் இது பெயர் அல்ல, இந்தியாவில் அடித்தட்டு மக்கள் உதடுகள் உச்சரிக்கும் மந்திரம். அம்பேத்கர் இது பெயர் அல்ல, சத்தியத்தின் எதிரொலி. அம்பேத்கர் இது பெயர் அல்ல, நம் நாடி நரம்புகளில் ஓடிக்கொண்டிருக்கும் உதிரம். அம்பேத்கர் அவன் அடிமை என்று அவனுக்கு உணர்த்து, அவன் தானே போராட துணிந்து விடுவான் என்ற மந்திரத்தை ஊதிய ஒப்பற்ற தலைவன். தீயின் நடுவினிலே புரட்சி மலராய் பூத்து நெருப்பில் மூழ்கி போன உரிமைகளை மீட்டு தந்தவன். அந்த அண்ணலின் 135வது பிறந்த நாளில் உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அம்பேத்கர் என்கின்ற அந்த இறைவன் போட்ட பிச்சையினால், அந்த இறைவன் தந்த வாழ்வினால், அந்த இறைவன் காட்டிய வழியில் நடந்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்து அவர் போட்ட பிச்சையை உண்டு நான் இங்கே அமர்ந்து இருக்கின்றேன். அம்பேத்கர் அவர்களை பற்றி நான் சொல்லி அதிகமாக நீங்கள் தெரிந்து கொள்ளப் போவதில்லை. சிந்தனை சிற்பி, இந்திய அரசியல் அமைப்பின் தந்தை, எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அவரை பற்றி. அந்த மகான் பிறந்த இந்த நன்னாளில் அவர் கண்ட கனவை நிறைவேற்றுவதற்கு யாரும் முயற்சி செய்யவில்லை என்றாலும், அவர் நமக்கு ஆற்றிவிட்டு சென்ற பணியை தடுத்து நிறுத்தாமல் இருந்தாலே போதும். அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை மட்டும் இப்போ இருக்கிற தலைவர்கள்லாம் அவர் மாதிரி நம்மளை எந்த மாதிரி கொண்டு வரணும்னு அவர் ஆசைப்பட்டாரோ அந்த மாதிரிலாம் இப்போ இருக்கிற தலைவர்களால் கொண்டு வர முடியாது. மிக மிக கடினம். அவர் எந்த நிலைமையில நம்மளை விட்டு போனாரோ அந்த நிலைமையிலே நம்மளை வச்சா கூட போதும். அதான் அவர் இறக்கும்போது சொல்லியிருக்கிறாரு, அழுந்தாராம். அப்போது அவர் சொல்லிக்கிறாரு, கூட இருக்கிறவங்க கேட்டுக்கிறாங்க, ஏன் சாக போகிறேன்னு அழுகிறீங்களான்னு. இல்லை, நான் சாக போகிறதுக்காக அழுகல, என் இனத்தேரை என்னால் முடிந்தவரை ஈர்த்து கொண்டு வந்து ஒரு இடத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறேன். இனி வருகின்ற சன்னதியினர்கள் அது முன்னுக்கு இருக்காம போனாலும் பரவாயில்ல, பின்னுக்கு இருக்காமல் இருந்தாவே போதும். அதை நினச்சி தான் நான் வருத்தம் அடைந்தது கண்ணீர் சிந்துகிறேன்னு சொன்னார். அந்த கடைசி காலத்தில் கூட இந்த சமுதாய மக்களின் நலனுக்காக பாடுபட்ட அந்த மகா மனிதன், மாமேதை, அவரின் 135வது பிறந்த நாளில் இன்னும் ஒரு அம்பேத்கர் பிறக்க மாட்டாரா என்ற ஒரு ஏக்கத்தோடு, மீண்டும் அவர் வரமாட்டாரா என்ற ஒரு எதிர்பார்ப்போடு, அவருடைய பிறந்த நாளுக்கு மட்டும் மாலை அணித்து விட்டு, அவருடைய இறந்த நாளுக்கு மாலை அணித்து விட்டு அரசியல்வாதியாக இல்லாமல் அவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்து கிடக்கும் கோடிக்கணக்கான மக்களில் ஒருவனாக உங்கள் முன் நான் அந்த இறைவனை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்வது, ஐயா அம்பேத்கர் அவர்களைப் போல ஒரு மாபெரும் மேதையை மீண்டும் எங்களுக்கு எப்போது தரப்போகிறார் இறைவா? இன்னும் எத்தனை ஆண்டுகள் தவம் இருக்க வேண்டும் அந்த தலைவனின் பூமுகத்தை பார்க்க? இந்த உலகத்தில் ஒரு மனிதன் 64,000 புத்தகங்களை படித்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த உலகத்தில் ஒரே ஒரு மாமேதை அந்த அம்பேத்கர் மட்டும்தான். அவருடைய நூலகத்தை உலகில் உள்ள அனைத்து நூலகங்களிலும் மிக சிறந்த நூலகம் என்று உலகமே பார்த்து வியந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறது அவருடைய நூலகத்தை. நம்மை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஜாதி தலைவன் என்று நிறைய பேர் சொல்லுகிறார்கள். இல்லை, அவர் சாதித்த தலைவன். அவர் ஒரு இனத்துக்காக மட்டும் போராடவில்லை, எல்லா இனத்துக்கும் போராடினார். எல்லா இனமும் வாழ வேண்டும் என்று தான் அவர் ஆசைப்பட்டார். எல்லாருக்கும் தான் சட்டத்தை வடித்தார், எல்லாருக்கும் தான் நன்மையை செய்தார். சரித்திரத்தையே தன்வசப்படுத்திய நாயகன்.
சாதனைகளை செய்த சிந்தனை சிற்பி, வரலாற்றுக்கே தன்னை பற்றி பேச வாய்ப்பளித்த மிகப்பெரிய மாமேதை. தொட்டால் தீட்டு, பார்த்தால் தீட்டு அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க, சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பெயரை சொல்லாமல் விட்டால் தான் தீட்டு என்று நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு நொடியும் அந்த தலைவனின் பெயரை சொல்லிக் கொண்டிருந்தார் எப்படிப்பட்டவர்களுக்கும் விமர்சனம் வந்தது. அப்படிப்பட்ட மாமேதை மீண்டும் வர வேண்டும். எந்த வடிவில் வருவார் என்று தெரியாது, ஆனால் வருவார் என்ற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு பல கோடி மக்களின் ஒருவனாக காத்திருக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்என்எஸ் ஸ்ரீகுமார். நன்றி, வணக்கம்.